வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மழுவங்கரணை அப்படிங்கிற கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய சீதலாம்பாள் உடனுரை மாமழு வேந்திய மழுவனேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் எதிர்வரக்கூடிய விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த கோவில் கும்பாபிஷேக பணிகளை நம்ம இப்போ பார்வையிட போகிறோம். அந்த கோவிலாண்ட போயிட்டு பணிகள் நடந்திருக்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த கும்பாபிஷேகத்திற்கு மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என இந்த காணொலி காட்சி மூலமாக உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். நமசிவாய வணக்கம். வாங்க, இப்போவே நம்மளை கொடியும் தோரணமாக கிராமத்தில் வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விழாக்கோலம் பூணுது அப்படின்னாவே அந்த ஊரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். எங்கே சுபிட்சமாகவும் செழிப்பாகவும் இருக்கோ அங்கே விசேஷங்கள் நல்ல நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போ தான் கட் அவுட்டு கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே விநாயகர் கோவிலை பார்க்குறோம். நம்ம கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த ஆலயத்தை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். கிராமத்து வழியாக அருமையான சிமெண்ட் சாலை இருக்குது. இப்போ தான் கொடி தோரணம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல கட் அவுட்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்து வீடுங்க, ஒட்டு திண்ணை. சில வீடுகள்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. எல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க, படிப்பு அது இது அப்படிங்கிறதுக்காக. இடம் நிறைய வச்சுருக்காங்க அன்னதானம் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். கோவிலுங்களுக்கு கல்லுலாம் கொடுப்பாங்க கேட்டாக்கா, பெரிய பெரிய கோவில் கல்லுலாம். அந்த கோவில் அமைந்திருக்கிற இடத்தாண்ட நம்ம வந்துட்டோம். பெரிய கற்கோவில் தான். முன்னாடி மண்டபம் மட்டும் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. கற்கோவில். நம்ம வண்டியை விட்டுட்டு இப்போது பார்க்கலாம். மேலே எடுத்துக்கோ. இது இந்த வாசலாண்ட வைக்கிறது யானை மாதிரி. முன் பக்கம் தோப்பர். இந்த கல்வெட்டுலாம் இருக்கிற இது இங்கே முன்னாடி இப்படி இருந்துச்சா? இப்போ அது அவ்வளோதானா? அங்கேயே தானா ஃபிட் பண்ணுறீங்களோ? பெரிதாக இருந்த கோவில் நிறைய கல்லெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு முன்னாடி மண்டபம் இப்போது சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மண்டபத்திற்கு உண்டான இதுதான். இதுக்கான இந்த வேலைப்பாடு செய்கிறதுக்கெலாம் ஆட்கள் இல்லையா என்ன ஏதுன்றது தெரியல. நிறைய பழைய கோவிலில் இருந்த கற்கள்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க. திட்டமாக கருவறையை மட்டும் கற்றளியில் பண்ணிவிட்டு மிச்சம்லாம் ஒதுக்கி வச்சிட்ருக்காங்க. நிறைய வருடங்கள் பழமையான கற்கள் சிற்பங்கள் இங்கெல்லாம் அந்த வரைக்கும் பாருங்கள். இந்த கல்லுலாம் பார்த்து வா. சரியா? அப்படியே போகலாமா? மேலே வருவியா? நான் வருவேன். கல் ஆடுது. ஏதாவது சிலைங்க எடுத்துருக்கோம். அது மேலே நிறைய கற்கள்லாம் நம்பர் போட்டிருக்காங்க, விட்டுட்டாங்க. ஓகே, அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாமா? ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். வாங்க.
நிறைய கற்கள் இறஞ்சிருக்கு, நிறைய கற்கள். என்ன ஜரூரா வேலை நடக்குதா நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு? ரைட், மகிழ்ச்சி. நீங்கள் என்ன ஊர் ஐயா? ஏரிப்பட்டு எந்த இடத்துல இருக்குதுங்க அது? பொன்னூர் ஏரிப்பட்டு. ஜெயினர் மலை இருக்கு அங்கே. சரி சரி சரி. ஆ வந்தாச்சு. திண்டிவனம் ரோடு இப்படி திரும்பிடணும். ஒரு 6 கிலோமீட்டர். சரி சரி. சரி வா உள்ளே போய் பார்க்கலாம். ஆ இது ஒரு வாசல். அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. கடைகால் போட்டு உள்ள மாட்டு மந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். அப்படியான வாய்ப்பு தான். எல்லாமே 2 அடி 1.5 அடி செவரு, 2 அடி செவரு. கேட் அங்கே இருந்துருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். கோயில் கட்டினவர் மண்டபம் போட்டவர் தான் எடுக்கிறாங்க. நிறைய கல் ஏன் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டார்? வேறு எங்கேயாவது கோயில் கட்ட போகிறாரா? எல்லாம் சிம்டி வேலை வந்துடவே சிம்டி வேலையில் பண்ணிட்டாங்க வேலையை. தூக்கணும் வெயிட்டு. வாங்கண்ணே, நல்ல சௌக்கியம். தொலைவுலேருந்து பார்க்கும்போது யாரோன்னு பார்த்தேன். அது அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க உள்ளார சிவன் உள்ள அலங்கார வேலைகள். நமசிவாய. வாங்க. நமசிவாயம் நமசிவாயம் நமசிவாயம். உள்ள யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இதில் நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தான் இதற்கான பணிகள்லாம் செய்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்மளுக்கு இடம் விட்டு போயிருக்காங்க. லிங்கம் கட்டி வச்சுருக்காங்க நிமிஷத்துக்கு. இது பழைய லிங்கம். இந்த ஆவுடையார் வந்து இப்போ நல்லா ஒன்றும் இல்லை, இது பழசு. இது இப்போ புதுசாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது தெரியுது. மிக பிரம்மாண்டமாக இருக்குது உள்ள. ஓகே, இறைவனை காண வரும்போது குனிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நிலைப்படியை வந்து இறக்கி வச்சிருக்காங்க. இங்கே அம்பாள் சன்னதி, இதுக்கு நேரம் அம்பாள் சன்னதி வச்சுருக்காங்க. யாகசாலை பூஜைக்கு உண்டான வேலைகள். யாகசாலையில் குண்டம் கட்டியிருக்காங்க. குண்டத்துக்கான வர்ண பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தம்பி நீங்கள் என்ன ஊர்மா? எல்லண்டத்தூரா? அரே ரே. உங்கள் பேர் எல்லண்டத்தூர்லா? விக்னேஷ். ரைட்டு. எந்த இடத்துலப்பா வீடு? எண்டத்தூரில்? சரி சரி சரி, ஓகே. பசுவங்கர்ண. ரைட். அப்படியே சுற்றி தேடிட்டு வந்தோம், என்னடா இது இப்படி இருக்குதுன்னு. பழைய ஆவுடையார் இங்கே இருக்காருங்க. ஓசூர் தானே அது? இப்படி ஒரு வழி இருக்குல்ல, பைக்கில் வரும்போது இருக்கா? காரே வருமா? நான் பைக்கில் வந்திருக்கேன் நான் முதல்ல ஒரு தடவை.
அந்த ஓசூர் கல்யாண சத்திரத்துக்கு நேராக லெஃப்டில் ஒரு வழி ஒன்று வரும். சரி. ஓசூர்லேருந்து வரலாம், ஆனால் அது ஏரி வழியாக வரும். அம்பாள் சிலை எங்கே பாருக்கு? எல்லாமே கீழ்வா. சந்தனக்கல் வாங்கிடல. இன்றைக்கி தான் காஞ்சிபுரம் போகலான்ட்டு. இதுக்கேற்ற சந்தனக்கல் வீட்டில் இருக்கும் நம்மக்கிட்ட. சரி, ஓகே. நம்ம நிறைய ஊரில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு போய் கோபுர கலசத்தை மட்டும் பார்ப்போம். ஆனால் இங்கே இந்த ஈர்ப்புக்கு நேராக மையப்புள்ளி இதுக்கு நேராக வந்து இறைவனை எழுந்தருளை பண்ணுவாங்க. அதாவது ஆகாசத்துலேருந்து அந்த ஆகர்ஷண சக்தி வந்து உள்ளே இறங்குன்றதுக்காக. இந்த விட்டம் எதுக்கு காலியாக விட்டுருக்காங்கன்னா, இதில் சந்தனக்கல் வைப்பாங்க. சந்தனக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் செம்மரத்தை இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கலசத்தை வச்சு சரி பண்ணி கோபுர கலசம். கருங்காலி என்ன இருக்கோ அது இங்கே கருங்காலி. ஆமாம், இதில் செம்மரமும் வச்சுக்கலாம். செம்மரம் இங்கே நம்ம ஆட்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. நமசிவாயம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் நிற்கிறேன். அதெல்லாம் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு. இது யாராவது வாட்டர் வாஷ் வச்சு அடிக்கணும். ஆமாம், நான் கட்டிடுறது பெருசு இல்லை, பராமரிக்கிறது ரொம்ப பெருசு இல்லை. மின்னலார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மழுவங்கரணை அப்படிங்கிற கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சீதலாம்பாள் உடனுரை மழுவனேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்திற்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் 18ஆம் தேதி இங்கிலீஷ் 2/7 ஆமாம் ஜூலை 2/7/2025 புதன்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய புனராவர்த்தன நன்னீராட்டு பெருவிழா இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் ஐயாவை இந்த கோவிலை பற்றின சில விஷயங்கள்லாம் கேட்போம். ஐயா, சாமியனுடைய பேர் ஏன் மழுவனேஸ்வரர்னு வந்துச்சு? ஒரு மழு ஏந்தி இருந்ததுக்காக மழுவனேஸ்வரர்னு ஒரு பேர் வந்திருக்கு. சரிங்க. மழுனா கோடாரின்ற ஒரு ஆயுதம், அது சிவனோட ஆயுதம். சீதலாம்பாள்ங்கிறது வந்து குளிர்விக்கக்கூடிய, கோபமாக இருந்த சிவனை குளிர்விப்பதற்காக, அதனால சீதளம், நம்மளுக்கு சீதளம் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரண பெயர் இதுல இருக்கு. சமஸ்கிருதத்துல சீதளம்னா குளிர்ச்சி. மகிழ்ச்சி. இது எப்போ பாலாலயம் பண்ணீங்க? இந்த கோவில் கட்டுமான பணி எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு? 2021 உழவார பணி, அதை தொடர்ந்து 2022 இருந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. கற்கோயிலுங்கிறதால கொஞ்சம் காலதாமதம், 5 years ஆயிடுச்சு. இது தென்மேற்கு திசையில சுவாமி மட்டும்தான் இருந்தார். தென்மேற்கு திசையில இதை எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு ரெகுலரா சோமவார பூஜை, பிரதோஷ பூஜை, சிவராத்திரி பூஜை எல்லாத்தையும் ரெகுலரா பாலாலயத்தில் இருக்கும்போதே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்வரக்கூடிய இந்த புதன்கிழமை கும்பாபிஷேகம் நடக்கு. அதுக்காக சாமி மட்டும் தனியாக இருந்தார்ன்றதால இப்போ அம்பாள் சம்பதியை புதுப்பிச்சு அம்பாளுக்குன்னு தனி சன்னதி அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே முன்னொரு காலத்துல வந்து மகாமண்டபம் அம்மா கல்வெட்டு பிரகாரம் பாத்தீங்கன்னா கிபி 1118 குலோத்துங்க சோழனுடைய 2ஆம் குலோத்துங்க சோழன் மகன் விக்ரம சோழனால கட்டப்பட்டதா கல்வெட்டு சொல்லுது. நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. பிற்பாடு இந்த கோவிலினுடைய ஆரம்ப கால புகைப்படங்கள், அப்புறம் இப்ப தற்போதைய நிலை, அது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். எல்லாரையும் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட சொல்லுங்க. அனைவரும் கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மழுவங்கரணை கிராம பொதுமக்களின் சார்பாகவும் சிவனடியார் பெருமக்களின் சார்பாகவும்
இந்து இயக்கம் மற்றும் மின்னலார் டிவி நேயர்கள் சார்பாகவும் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க அத்துணை கோடான கோடி மக்களையும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்து மழுவநேசனர் உடனுரை சீதளாம்பாளனுடைய அருள் பெற அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.